ஒரு ஜாதகத்துல சுப கிரகங்கள் அதிகமா வலிமை இருக்கணும். இப்போ சுப கிரகங்கள் சொல்லப்படுகின்ற குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் இவர்கள் எல்லாருமே ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ஆட்சியா இருக்காங்க, உச்சமா இருக்காங்க, பகை வீட்ல இல்ல, 6-8-12 இல்லைன்னா, சுப கிரகங்கள் நல்ல நிலைமையில இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வலுவான பலன். அப்போ உங்க ஜாதகத்துல இத்தகைய அமைப்பு இருந்தா, கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லாருக்கும். ஏன்னா காரணம் என்னன்னா, சுப கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது எந்த தசையானாலும் சரி, இந்த சுப கிரகங்கள் ஜாதகருக்கு நல்ல பலனையே தரும். ஆனா, எல்லாத்துக்கும் அப்படி அமையுமான்னு கேட்டா, அப்படி சொல்ல முடியாது. இந்த சுப கிரகங்களே உங்களுக்கு யோகியாகவோ, கரணநாதனாவோ வந்துட்டா, நன்மைக்கு நம்ம சொல்லவே வேணாம். காரணம், அதி அற்புதமான பலன்களை அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் தரும். பொதுவா சுப கிரகங்கள் நல்ல பலன தரும்ன்னு சொன்னா கூட, அவர்களே உங்களுக்கு யோகியாகவோ, கரண அதிபதியாகவோ வந்துவிட்டா, பலன்கள் இரட்டிப்படையும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம்.